Hello dear students, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா classes 10, 11 and 12க்கு உண்டான ஒரு முக்கியமான 5 மார்க் கொஸ்டின் எரர் ஸ்பாட். இந்த எரர் ஸ்பாட் பார்த்தீங்கன்னா 10th, 11th, 12th மூணு பேருக்குமே இங்கிலீஷில் 5 மார்க் கொஸ்டினில் கேட்கக்கூடியது. இதுக்கான ஒரு சில டிப்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் நான் சொல்லக்கூடிய இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா எரர் ஸ்பாட்டில் நீங்கள் 5 out of 5 வாங்க முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியதை பார்க்கலாம். டிப் நம்பர் 1, ட்ராவலிங் சொல்லும்போது இப்போ வெஹிக்கிள்னுடைய நேமுக்கு முன்னால் பை சொல்லணும், இல்லைன்னா ஆன் ஃபுட் பை வாக் அப்படின்னு சொல்லணும். ஐ கோ டு ஆஃபீஸ் ஆன் பஸ்ன்னு சொல்கிறோமா, அதை பை பஸ்ன்னு தான் சொல்லணும். வெஹிக்கிளுக்கு முன்னால் பை தான் யூஸ் பண்ணணும். ஆன் வாக்குன்னு சொல்லக்கூடாது, பை வாக்குன்னு சொல்லணும், இல்லைன்னா ஆன் ஃபுட் அப்படின்னு சொல்லணும். சரியா? நெக்ஸ்ட் டிப் நம்பர் 2, இந்த டிஸ்கஸ்க்கும் டிஸ்கிரைபுக்கும் பக்கத்தில் அபவுட் யூஸ் பண்ணக்கூடாது. discussed about the problem சொல்லக்கூடாது, we discussed the problem. they described about the film னு சொல்லக்கூடாது, they described the film. இதே discussion அப்படி வந்துச்சுன்னா அதுக்கு பக்கத்தில் about வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டிப் நம்பர் 3, no preposition is used when entering a flat surface. ஒரு flat surface நுழையும் போது she entered into the classroom னு சொல்ல தேவையில்லை, she entered the classroom னு சொன்னா போதும். டிப் நம்பர் 4, beside, besides இது ரெண்டுமே வேற வேற மீனிங். பிசைட்னா அருகில்னு அர்த்தம், பிசைட்ஸ்னா கூடுதலாகன்னு அர்த்தம். ஆனால் உங்களுக்கு மாற்றி கேட்பாங்க. the hospital is besides my houseனு கொடுத்துருக்காங்க பாருங்க, அதை பிசைட்னு மாற்றிடணும். beside a scooter I have a bike, besides யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல beside மாற்றி கொடுத்துருக்காங்க, அதை நம்ம பிசைட்ஸ்னு மாற்றிக்க வேண்டியது. ஸோ இது ரெண்டையுமே அப்படியே ஆல்டர்னேட்டிவாக மாற்றி கேட்பாங்க. டிப் நம்பர் 5, பிட்வீன்னா நடுவில், அமாங்னா மத்தியில். அதாவது ரெண்டு சப்ஜெக்ட்டுக்கு நடுவில்னு சொல்லும்போது பிட்வீன் யூஸ் பண்ணணும், மோர் தென் 2 சப்ஜெக்ட்ஸ் வரும்போது அமாங் யூஸ் பண்ணணும். உங்களுக்கு எரர் ஸ்பாட்டில் மாற்றி மாற்றி கொடுப்பாங்க. தே டிஸ்கஸ்ட் பிட்வீன் தெம்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. இங்கே தெம் அப்படின்றது எத்தனை பேர் நமக்கு தெரியல, 2 பேருக்கு மேலே கூட இருக்கலாம். அப்போ அங்கே பிட்வீன் யூஸ் பண்ணக்கூடாது, அமாங் தான் யூஸ் பண்ணணும். they divided among ராஜு அண்ட் ரவின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. இங்கே ராஜு ரவின்றது 2 பேர் தான், அப்போ அமாங் யூஸ் பண்ணக்கூடாது, பிட்வீன் தான் யூஸ் பண்ணணும். டிப் நம்பர் 6, இந்த ஒன் அப்படின்னு வரும்போது ஹிஸ் ஆர் ஹெர்ன்னு யூஸ் பண்ணக்கூடாது, ஒன்ஸ்ன்னு தான் யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, ஒன் ஷுட் கீப் ஹிஸ் வேர்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இங்கே ஒன் அப்படின்றது மேலா ஃபீமேலானே நமக்கு தெரியாது. அப்போ ஹிஸ் ஆர் ஹெர்ன்னு யூஸ் பண்ணக்கூடாது, ஒன் ஷுட் கீப் ஒன்ஸ் வேர்ட்ஸ் அப்படி தான் சொல்லணும். சரியா? ஸோ ஒன் அப்படின்னு வந்தாவே ஒன்ஸ் தான். 7th ஒன், இந்த ஒன் ஆஃப் த வந்துச்சுன்னா அதுக்கு பக்கத்தில் வரக்கூடிய நவுன் ப்ளூரலாக இருக்கணும், அதுக்கு பக்கத்தில் வரக்கூடிய வேர்பு சிங்குலராக இருக்கணும். ரெண்டில் ஏதாவது ஒன்று மாற்றி கொடுப்பாங்க. ஒன்று நவுனை சிங்குலராக கொடுப்பாங்க, இல்லைன்னா வேர்பை ப்ளூரலாக கொடுப்பாங்க. ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட் இஸ் ஆப்சென்ட்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. ஒன் ஆஃப் த வந்துச்சுன்னா பக்கத்தில் வரக்கூடிய அந்த நவுன் வந்து ப்ளூரலில் இருக்கணும். இப்போ ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்னு மாற்றணும். வேர்பு சிங்குலரில் தான் இருக்குது, ஸோ அது எரர் கிடையாது. கோபி இஸ் ஒன் ஆஃப் த டாலஸ்ட் பாய், நவுன் வந்து ப்ளூரலில் வரணும், டாலஸ்ட் பாய்ஸ். தென் 8th ஒன், ஐதர் ஆர் நெய்தர் நார். இந்த பேரை இப்படியே தான் யூஸ் பண்ணணும். நெய்தர் ஹி ஆர் ஐ வாஸ் ஆப்சன்ட்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. நெய்தருக்கு வந்தால் நார் தான் வரணும். ஐதர் கிருஷ்ணா அண்டு ராஜுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க, ஐதர் வந்தால் ஆர் தான் வரணும். தென் டிப் நம்பர் 9, இந்த ஐதர் ஆர் நெய்தர் நார் ஆர் அப்புறம் நெய்தர் ஐதர் இதெல்லாம் வந்துச்சுன்னா அது எப்போவுமே அதுக்கு பக்கத்தில் வரக்கூடிய அந்த வேர்பை வந்து நம்ம சிங்குலர் வேர்பு தான் யூஸ் பண்ணணும். நெய்தர் ஹீ நார் தே வேற ஆப்சன்ட்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. நெய்தர் நார் வந்தாலும் அது சிங்குலர் தான், வேற வாஸ்ன்னு மாற்றிடணும். ஐதர் ஆஃப் த கேர்ள்ஸ் ஆர் மை ஃப்ரெண்ட், ஐதர் வந்திருக்கு, அப்போ வேர்ப் நமக்கு சிங்குலர் தான் வரணும், ஆர் யூஸ் பண்ணக்கூடாது, அதை இஸ்ன்னு மாற்றிக்கணும். டிப் நம்பர் 10, இந்த சிங்குலர் ப்ளூரலில் நமக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக நமக்கு ப்ளூரல் ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம். பட் எரர் ஸ்பாட்டில் நமக்கு மாற்றி கொடுப்பாங்க. டூத்ஸ்ன்னு கொடுப்பாங்க, அதை டீத்துன்னு மாற்றிக்கணும். கூசஸ் கீஸ்ன்னு மாற்றணும். சில்ட்ரன்ஸ் சில்ட்ரன், பர்சன்ஸ் பீப்புள், இது கரெக்டான ப்ளூரல் ஃபார்ம் இதுதான்.
My tooths are aching. My teeth are aching. Many persons attended the interview. Many people attended the interview. Then tip number 11. The information, luggage, baggage, furniture, hair, advice, sheep, meal. இது எதுக்குமே plural form கிடையாது. Singular form மட்டும்தான் இருக்குது. I have received all the informationsன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. அது informationன்னு மாத்திரணும். He gave me a lot of advices-ன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. அது advice-ன்னு மாத்திரணும். Tip number 12. The scissors, pants, trousers, premises, spectacles, gymnastics. இதுக்கெல்லாம் சிங்குலர் ஃபார்மே கிடையாது. இது எப்போவுமே ப்ளூரல் ஃபார்மில் தான் யூஸ் பண்ணணும். வேர் இஸ் மை சிசர்ஸ்ன்னு சொல்லக்கூடாது. வேர் ஆர் மை சிசர்ஸ். ஐ ஹவ் லாஸ்ட் மை ஸ்பெக்டக்கிள் கிடையாது. ஐ ஹவ் லாஸ்ட் மை ஸ்பெக்டக்கிள்ஸ். தென் நெக்ஸ்ட்டு இந்த மேக், மேடு, லெட், அப்ராட், டோல்டு. இதுக்கு பக்கத்துலலாம் இது வந்துச்சுன்னா டூ யூஸ் பண்ணக்கூடாது. He made me to do this. Made வந்திருக்கா, அப்போ டூ தேவையில்லை. He made me do this. I told to him. Told வந்தால் பக்கத்தில் டூ வரக்கூடாது. He went to abroad. அப்ராடுக்கு பக்கத்தில் டூ வரக்கூடாது. Let him to do the work. Let வந்தால் டூ யூஸ் பண்ணக்கூடாது. அந்த everyone, everybody, someone, somebody, no one, nobody, anyone, anybody, each இது எல்லாமே வந்து சிங்குலர் தான். சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். எவ்ரி ஒன் வேர் வரக்கூடாது. எவ்ரி ஒன் வாஸ். நோபடி நோ வரக்கூடாது. நோபடி நோஸ். 3 years, 50 kilometers, 6 months, 5 rupees, 100 miles, 6 minutes, 10 seconds. இந்த மாதிரி வரக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு ப்ளூரல் மாதிரி இருந்தாலும் எப்போவுமே அது சிங்குலர் தான். 10 years ஆர் ஏ லாங் டிஸ்டன்ஸ் சொல்லக்கூடாது. 10 years is a long time. 5 kilometers are a long distance சொல்லக்கூடாது. 5 kilometers is a long distance. Next, the junior, senior, inferior, posterior, superior, prefer, prior. இந்த வேர்ட்ஸ்லாம் வந்ததுன்னா அதுக்கு பக்கத்தில் நமக்கு எரர் ஸ்பாட்டில் தேன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த தேன் எடுத்துகிட்டு டூன்னு மாற்றிடணும். ராஜு யூஸ் ஜூனியர் தேன் கிருஷ்ணா கிடையாது. ஜூனியர் டு கிருஷ்ணா. I prefer coffee than tea கிடையாது. I prefer coffee to tea. இந்த plural formல son in laws, daughter in laws, brother in laws, mother in laws, sister in laws இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக அதனுடைய plural form எங்கே வரணும்? sons, daughters, brothers, mothersல தான் வரணும். லால வரக்கூடாது. I have 2 son in laws. I have 2 sons in law. They are my brother-in-laws. They are my brothers-in-law. Next, news, physics, politics, maths. இதெல்லாம் பார்க்கறதுக்கு plural மாதிரி இருந்தாலும் எப்போவுமே சிங்குலர் தான். people, poultry, police. இதெல்லாம் பார்க்கறதுக்கு சிங்குலர் மாதிரி இருந்தாலும் எப்போவுமே plural தான். The news are received கிடையாது. The news is received. The police has arrested the thief கிடையாது. The police have arrested the thief. Next, இந்த சூப்பர்லேட்டிவ் டிகிரி வரும்போது சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ்க்கு முன்னால் நம்ம த யூஸ் பண்ணணும். த யூஸ் பண்ணாமல் எரர் கொடுப்பாங்க. He is tallest boy in the class. டாலஸ்ட்டுக்கு முன்னால் த யூஸ் பண்ணணும். This is best course in the college. பெஸ்ட்டுக்கு முன்னால் த யூஸ் பண்ணணும். சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ்க்கு முன்னால் கண்டிப்பாக த யூஸ் பண்ணணும். இந்த ரெண்டு லிங்கர் ஒரே சென்டென்ஸில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் ஒன்று ரிமூவ் பண்ணிடணும். மேக்ஸிமம் நீங்கள் இந்த செகண்ட் லிங்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு எழுதிக்கிடுங்க. தோவும் பட்டும் ஒரே சென்டென்ஸில் யூஸ் பண்ணியிருக்காங்களா? பட்டை ரிமூவ் பண்ணிடுவோம். தோ மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே V4ம் அண்டும் யூஸ் பண்ணியிருக்காங்களா? அண்டை ரிமூவ் பண்ணிடுவோம். The next one, the no sooner did. இந்த ஃபார்முலாவுக்கு நம்ம தேன் தான் யூஸ் பண்ணுவோம். பட் உங்களுக்கு கொஷினில் வென் யூஸ் பண்ணி கொடுப்பாங்க, அதை தேன்னு மாற்றிக்கணும். தென் யூஸ் பண்ணி கொடுப்பாங்க, அதையும் தேன்னு மாற்றிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த ஹார்ட்லி, ஃபாஸ்ட்லி, இப்படி இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து நம்ம அட்வர்பாக யூஸ் பண்ண முடியாது. ஹார்ட் தான், ஃபாஸ்ட் தான். ஹீ ரேன் ஃபாஸ்ட்லின்னு சொல்லக்கூடாது. ஹீ ரேன் ஃபாஸ்ட். ஹி ஸ்டடிடு ஹார்ட்லின்னு சொல்லக்கூடாது.
he studied hard. Then the thanக்கு பக்கத்தில் எப்போவுமே கம்பேரிட்டிவ் நம்ம கம்பேர் பண்ணும்போது thanக்கு பக்கத்தில் பர்சனல் ப்ரொனவுன் தான் யூஸ் பண்ணணும். he is taller than meன்னு சொல்லக்கூடாது. he is taller than I. Ravi is richer than himன்னு சொல்லக்கூடாது. Ravi is richer than he. பர்சனல் ப்ரொனவுன் தான் யூஸ் பண்ணணும். I, he, she, they அப்படி தான் யூஸ் பண்ணணும். then in spite of, despite. in spiteக்கு பக்கத்தில் ஆஃப் வரும், despiteக்கு பக்கத்தில் ஆஃப் வராது. பட் அப்படியே மாற்றி கொடுப்பாங்க. இங்கே பாருங்க, இன்ஸ்பைட் பக்கத்தில் ஆஃப் யூஸ் பண்ணாமல் இருக்காங்களா, இப்போ ஆஃப் யூஸ் பண்ணிக்கிறோம். டிஸ்பைட் பக்கத்தில் ஆஃப் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க, ஆஃபை எடுத்துடணும். அண்ட் யூஸ் பண்ணி ரெண்டு டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸை கனெக்ட் பண்ணால் ப்ளூரல் வேர்ப் யூஸ் பண்ணணும். அதே அண்ட் யூஸ் பண்ணி ரெண்டு சேம் சப்ஜெக்ட்ஸை கனெக்ட் பண்ணால் சிங்குலர் வேர்ப் யூஸ் பண்ணணும். இங்கே ராஜு ரவி வேறு வேறு சப்ஜெக்ட், ஆனால் சிங்குலர் வேர்ப் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள், அதை ப்ளூரலாக மாற்றிக்கணும். டூ டூ ரெண்டுமே ஒரே சப்ஜெக்டை தான் குறிக்குது, நடுவில் அண்டு யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் என்ன பண்ணிக்கிற வேண்டியது, சிங்குலர் வேர்பை யூஸ் பண்ணிக்கிற வேண்டியது. ஸோ நடுவில் அண்டு வந்து வேறு வேறு சப்ஜெக்ட் இருந்ததுன்னா ப்ளூரல் வேர்பு, சேம் சப்ஜெக்ட் இருந்ததுன்னா சிங்குலர் வேர்பு. நோ ஆர்டிக்கிள் இஸ் யூஸ்டு பிஃபோர். எந்தெந்த நவுனுக்கு முன்னாலேலாம் நம்ம ஆர்டிக்கிள் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா லாங்குவேஜஸ்க்கு முன்னால், அன்கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு முன்னால், மெட்டீரியல் நவுன்ஸ்க்கு முன்னாலேலாம் எந்த ஆர்டிக்கிளும் யூஸ் பண்ணக்கூடாது. பட் ஆர்டிக்கிள் யூஸ் பண்ணி கொடுப்பாங்க. வி ஸ்பீக் த இங்கிலீஷ்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், த எடுத்துடணும். ஹி ட்ரிங்க்ஸ் த வாட்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், த எடுத்துடணும். இந்த மெனி ஏ, மெனின்றது ப்ளூரல், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. பட் மெனி ஏ வந்து சிங்குலர், அதை பார்த்து நம்ம சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். மெனி a student were awarded at the function. மெனி ஏ வந்தாவே சிங்குலர் தான், அப்போ வாஸ்ன்னு மாற்றிக்கணும். மெனி a man have been arrested by the police. மெனி ஏ வந்தாவே சிங்குலர் தான், இப்போ have a hasன்னு மாற்றிக்க வேண்டியது. இந்த as வந்து பாசிட்டிவ்க்கும், so as வந்து நெகட்டிவ்க்கும் யூஸ் பண்ணணும். டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் யூஸ் பண்ணும்போது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு as, நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு so as. he is so fast as the tiger. இது பாசிட்டிவ் தானே, அப்போ அஸ்ஸஸ்ன்னு மாற்றிக்கணும். மை ஃப்ரெண்ட் இஸ் நாட் அஸ் ஃபெரோசியஸ் அஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. பட் நாட்னா நெகட்டிவ், அப்போ அஸ்ஸஸ் யூஸ் பண்ணக்கூடாது, சோஸ் தான் யூஸ் பண்ணணும். நாட் ஒன்லி வந்தால் கண்டிப்பாக பட் ஆல்சோ வரணும். வெறும் பட் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது, பட் ஆல்சோவும் சேர்த்து தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த சின்ஸு ஃபார். ஒரு ஏதோ ஒரு பர்டிகுலர் விஷயம் ரொம்ப காலமாக நடந்துட்டு இருக்குது அப்படின்னா அது எப்போலேருந்து நடக்குது அப்படின்ற ஸ்டார்டிங் டைம் சொல்கிறதுக்கு சின்ஸும், எவ்வளோ காலமாக நடந்துட்டு இருக்குதுன்ற டியூரேஷனை சொல்கிறதுக்கு ஃபாரும் யூஸ் பண்ணணும். பட் எரர் ஸ்பாட்டில் நமக்கு மாற்றி கேட்பாங்க. இங்கே பாருங்கள், சின்ஸ் 5 இயர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள், இது டியூரேஷன் தானே 5 இயர்ஸ்ன்றது, அப்போ சின்ஸை ஃபாருன்னு மாற்றிக்கணும். இங்கே பாருங்கள், சின்ஸ் 5 PM கொடுத்துருக்காங்க பாருங்கள். 5 PMன்றது ஸ்டார்டிங் டைம் தானே, அப்போ அதை என்ன பண்ணிக்கிறணும், சாரி சின்ஸ் 5 PMன்றது கரெக்ட் தான், ஸ்டார்டிங் தான். இங்கே என்ன எரர்னா டென்ஸ் எரர், ஆர்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். எப்போவுமே வந்து நம்ம இந்த ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப காலமாக நடந்துட்டு இருக்குதுன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். பட் இங்கே வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க ஆர்ன்னு சொல்லிட்டு, அதனால் அந்த ஆரை எடுத்துகிட்டு நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டோம். 31 பி வெர்ப் ப்ளஸ் ஹேவிங் அப்படி வந்ததுன்னா அதை ஹேஸ் ஆர் ஹேவ்னு மாற்றிக்கணும். ஐ ஆம் ஹேவிங் சம் ஒர்க்குன்னு சொல்லக்கூடாது, ஐ ஹாவ் சம் ஒர்க்குன்னு தான் சொல்லணும். சாரி, இந்த ஹேவிங் வராது, ஐ ஹாவ் சம் ஒர்க். சாரா இஸ் ஹேவிங் 2 பைக்ஸ்ன்னு சொல்லக்கூடாது, சாரா ஹேஸ் 2 பைக்ஸ்ன்னு தான் சொல்லணும். இந்த கசின் பிரதர், கசின் சிஸ்டர்னு சொல்லக்கூடாது, யாராக இருந்தாலும் கசின் தான் சொல்லணும். இந்த பிரதர் சிஸ்டர் அப்படின்றத என்ன பண்ணிக்கிற வேண்டியது, ரிமூவ் பண்ணிட்டு எழுதிக்க வேண்டியது. நெக்ஸ்ட் ஒரு பர்டிகுலர் ஆக்ஷன் நடக்குது அப்படின்னா அது யாரால நடந்ததுன்னு சொல்லும்போது பையும், எந்த பொருளால் நடந்ததுன்னு சொல்லும்போது வித்தும் யூஸ் பண்ணணும். இந்த கேட் வாஸ் கில்டு பை எ நைஃப்னு சொல்லக்கூடாது, வித் எ நைஃப். ப்ரூட்டஸ் ஸ்டாப்டு சீசர் பை எ டேகர்னு சொல்லக்கூடாது, வித் எ டேகர். அந்த டூல் வரும்போது வித்து தான் யூஸ் பண்ணணும். அடுத்து இது வந்து நமக்கு ஆர்டிக்கிள் எரர். இந்த ஒன் லெக்டு மேன், யூரோப்பியன், ஹோட்டல், யூனிவர்சிட்டி, யூனியன், யூஸ்ஃபுல், இது எல்லாமே
நமக்கு வவல் லெட்டரில் ஸ்டார்ட் ஆகிருந்தாலும் வவல் சவுண்டு கிடையாது. அதனால் பக்கத்தில் ஆன் யூஸ் பண்ணக்கூடாது, ஏ தான் யூஸ் பண்ணணும். சரியா? அதை பார்த்துக்கிறேன். இதெல்லாம் வந்து ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய வேர்ட்ஸ். அதே போல் இது பார்த்தீங்கன்னா இந்த ஆனஸ்ட், அவர், எம்பி, எம்எல்ஏ, எம்எஸ்சி, எம்ஏ, ஹெச்எம்டி, எல்ஐசி, எக்ஸ்பென்சிவ், அமெரிக்கன், இதெல்லாம் வந்து நமக்கு வவல் லெட்டர்ஸில் ஸ்டார்ட் ஆகலைனாலும் வவல் சவுண்டில் தான் ஆரம்பிக்குது. அதனால் இதுக்கு முன்னால் ஏ வந்தது அப்படின்னா அதை நாம் ஆன்னு மாற்றிக்கணும். இதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய வேர்ட்ஸ். அடுத்து இந்த ப்ரிப்போசிஷன் எரரில் டேட்டுக்கும் டேக்கும் முன்னால் ஆன் யூஸ் பண்ணணும், மந்த்துக்கும் இயருக்கும் முன்னால் இன் யூஸ் பண்ணணும், டைமுக்கு முன்னால் அட் யூஸ் பண்ணணும். இன் மண்டேன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள், அது ஆன் மண்டேன்னு மாற்றிக்கணும். இன் 11 PM கிடையாது, அட் 11 PM. நெக்ஸ்ட்டு இஃப் க்ளோஸ் எரர் வரும். சரியா? இதுக்கு வந்து இந்த 3 ஃபார்முலாவுமே நல்லா பார்த்துக்கிறங்க. இஃப்பில் வந்து V1 வந்ததுன்னா மெயினில் வில் ப்ளஸ் V1, இஃப்பில் V2 வந்ததுன்னா மெயினில் would ப்ளஸ் V1, இஃப்பில் had ப்ளஸ் V3 வந்ததுன்னா மெயினில் would have ப்ளஸ் V3. இதை மாற்றி மாற்றி கேட்பாங்க. இங்கே பார், இஃப்பில் வந்து V2 வந்திருக்குது, ஆனால் மெயினில் வந்து வில் ப்ளஸ் V1 யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள், அது would ப்ளஸ் V1 மாற்றிக்க வேண்டியது. இங்கே பாரு, இதில் இன்னொரு எரர் என்ன வரும் அப்படின்னா இஃப் க்ளோஸில் வந்து எப்போவுமே வாஸ் யூஸ் பண்ணக்கூடாது, வேர் தான் யூஸ் பண்ணணும். இதுவும் இந்த எரரும் வரும். இதெல்லாம் வந்து ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேசஸ். இதுக்கு பக்கத்தில் இந்த வேர்டு தான் யூஸ் பண்ணணும். ஆங்க்ரினா வித்து தான், குட்டு அட்டு, மெட் வித்து, கோப் வித், ஃபாண்ட் ஆஃப், கான்ஃபிடென்ட் ஆஃப், கான்ஃபிடன்ஸ் இன், சசப்டிபிள் டு, ஃபெல் இன் டு, கங்க்ராச்சுலேட் ஆன், பிலீவ் இன். இது மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுவாங்க. கோப் அப் வித் கிடையாது, கோப் வித். ஃபாண்ட் டு இல்லை, ஃபாண்ட் ஆஃப். நெக்ஸ்ட் இந்த வித், அலாங் வித், டுகெதர் வித், அஸ் வெல் அஸ், அக்கம்பனிட் வித். இதில் ஏதாவது ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணி 2 சப்ஜெக்டை கனெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா செகண்ட் சப்ஜெக்ட் எதுன்னு பாருங்க. அது சிங்குலராக இருந்தால் சிங்குலர் வேர்பு, ப்ளூரலாக இருந்தால் ப்ளூரல் வேர்பு. இங்கே பாரு, வித்துக்கு பக்கத்தில் ஹெர் ஸ்டூடெண்ட்ஸ் வருதா, இந்த ஹெர் ஸ்டூடெண்ட்ஸ்ன்றது ப்ளூரல் தானே, அப்போ ப்ளூரல் வேர்பு தான் யூஸ் பண்ணணும். இங்கே அலாங் வித்துக்கு பக்கத்தில் இந்த மேனேஜர் போட்டிருக்காங்களா, மேனேஜர்ன்றது சிங்குலர் தானே, அப்போ சிங்குலர் வேர்பு தான் யூஸ் பண்ணணும். ரெண்டாவது எந்த வேர்பு எந்த நவுன் வருதோ அந்த நவுன் சிங்குலராக இருந்ததுன்னா சிங்குலர் வேர்பு, ப்ளூரலாக இருந்ததுன்னா ப்ளூரல் வேர்பு. நெக்ஸ்ட்டு இது வந்து நமக்கு சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸில் வரும் இல்லையா. சோனா தட்டு, டூனா டூ, வெரினா அன்சோ. இதை கரெக்டாக அப்படியே தான் யூஸ் பண்ணணும், பட் மாற்றி யூஸ் பண்ணியிருப்பாங்க. சோவையும் டூவையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க பாரு, அப்போ டூவை மாற்றிக்கிறோம். வெரி தட்டு மாற்றி கொடுத்துருக்காங்களா, அப்போ சோ தட்டுன்னு மாற்றிக்கிற வேண்டியது. நெக்ஸ்ட் கொஸ்டின் டேக் எரர் வரலாம். சரியா? இதெல்லாம் வந்து கொஸ்டின் டேக் ரூல்ஸ் தெரிஞ்சிருந்தா தான் எழுத முடியும். லெட்டர்ஸ் வந்ததுன்னா ஷால் வி தான், நீட் நாட் வந்ததுன்னா நீடு. இது வந்து ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின் டேக் இது. அப்புறம் இந்த சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணும்போது, அதே மாதிரி கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணும்போது எந்த அட்ஜெக்டிவ்க்கு நம்ம இஆர் இல்லை இஎஸ்டி சேர்த்து நம்மளால் கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் பண்ண முடியலையோ அந்த அட்ஜெக்டிவ்க்கு பக்கத்தில் தான் மோரும் மோஸ்ட்டும் யூஸ் பண்ணுவோம். இங்கே பாரு, ஸ்ட்ராங்கஸ்ட்ன்றதே சூப்பர்லேட்டிவ் தான், அதுக்கு பக்கத்தில் நம்ம மோஸ்ட் போடணுன்ற அவசியம் கிடையாது. லீஸ்ட்ன்றதே சூப்பர்லேட்டிவ் தான், அதுக்கு பக்கத்தில் மோஸ்ட் போடணுன்ற அவசியம் கிடையாது. டாலர்ன்றதே கம்பேரிட்டிவ் தான், அதுக்கு பக்கத்தில் மோர் போடணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு எழுதிக்கிற வேண்டியது. மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் வந்தால் ஸ்ட்ராங்கஸ்ட், மோர் டாலர்னு வந்ததுன்னா டாலர். அப்புறம் இந்த பர்சனல் ப்ரொனவுனுடைய ஆர்டர் எப்போவுமே செகண்ட் பர்சனை தான் ஃபஸ்ட்டு சொல்லணும், தேர்ட் பர்சனை செகண்ட் சொல்லணும், ஃபஸ்ட் பர்சனை லாஸ்ட்டாக தான் சொல்லணும். ஐ அண்ட் ஹரின்னு சொல்லக்கூடாது, ஹரி அண்டு ஐ. ஐ அண்ட் யூன்னு சொல்லக்கூடாது, யூ அண்டு ஐ. இந்த மிஸ்சலேனியஸ் எரர்ஸ் இது போக ரூல்ஸாக சொல்ல முடியாது, பட் ஒரு சிலது ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியது என்னென்னு சொல்லிடுறேன். இந்த ப்ளூ கலர் ஷர்ட்டுன்னு சொல்லக்கூடாது, ப்ளூன்றதே கலர் தான், அதனால் ப்ளூ ஷர்ட்டுன்னு சொன்னால் போதும். அப்புறம் இந்த ஓல்டர் பிரதர்னு சொல்லக்கூடாது, எல்டர் பிரதர். 5 rupees நோட்டு, 5 rupeesன்னு சொன்னோம்னா கரெக்டு,
ஆனால் 5 rupees நோட்டுன்னு சொல்லக்கூடாது, 5 rupee நோட்டுன்னு தான் சொல்லணும். வெறும் 5 rupees மட்டும் சொன்னால் கரெக்டு. பட் நோட்டுன்னு சொல்லும்போது இல்லை காயின்னு சொல்லும்போது 5 rupee காயின் 5 rupee நோட்டுன்னு தான் சொல்லணும். ஹாஃப் டே லீவ் கிடையாது, ஹாஃப் அ டே லீவ். இந்த டிஸ்கவர்டு இன்வென்டட் இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தெரியும் இல்லையா? ஏற்கனவே உள்ளதை கண்டுபிடிச்சா அதுக்கு பேர் டிஸ்கவர்டு, புதுசாக கண்டுபிடிச்சா அதுக்கு பேர் இன்வென்டட். இந்த ரேடியோன்றது ஏற்கனவே இருந்தது கிடையாது, புதுசாக கண்டுபிடிச்சா தான். அப்போ அதுக்கு டிஸ்கவர்டுன்னு சொல்லக்கூடாது, இன்வென்டட் தான் சொல்லணும். இட் வில் பி a waste throwing the food awayன்னு சொல்லக்கூடாது, டு த்ரோ த ஃபுட் அவே. இது அன்லெஸ்ன்றதே நெகட்டிவ் தான், மறுபடியும் இன்னொரு நெகட்டிவ் நம்ம போடணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ அதனால் டோன்ட்டை வந்து கட் பண்ணிட்டு எழுதிடலாம். ஹி ரெஃபர்டு த டிக்ஷனரின்னு சொல்லக்கூடாது, ஹி ரெஃபர்டு டு த டிக்ஷனரின்னு சொல்லணும். இது வந்து ரிலேட்டிவ் ப்ரொனவுன் எரர், ஹூம் வராதிங்க, ஹூ தான் வரும். இது ரிலேட்டிவ் ப்ரொனவுனுடைய ரூல்ஸ் தெரிஞ்சால் தான் இதை எழுத முடியும். அடுத்தது இது வந்து ஸ்பீச்சினுடைய எரர். செட்டு வந்திருக்கிறதுனால இது பாஸ்டில் தான் எழுதணும், கேன குட்டுன்னு மாற்றிக்கிற வேண்டியது. அப்புறம் இது வந்து ஹோமோஃபோன் எரர். ஸ்டேஷ்னரிக்கு இங்கே ஈ வரும், இந்த ஸ்டேஷ்னரினா வேறு மீனிங் ஆயிரும். அப்புறம் வந்து பியாண்ட் 10 PM சொல்லக்கூடாது, ஆஃப்டர் 10 PM சொல்லணும். இது வந்து ப்ரிபோஷன் எரர். சரியா? ஸோ ரூல்ஸ் எல்லாம் முடிஞ்சு. இதில் நான் உங்களுக்கு ஒரு சில சென்டென்சஸ் கொடுக்குறேன். இந்த சென்டென்சஸ்னுடைய கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்றத மறக்காமல் ட்ரை பண்ணி கமெண்ட்டில் கொடுங்க. சரியா? ஸோ 10 சென்டென்சஸ் மட்டும் நான் இதில் தர்றேன். இது வரைக்கும் நான் சொன்ன அந்த ரூல்ஸ் வச்சு இதில் என்னென்ன எரர்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்றத மறக்காமல் செல்ஃப் டெஸ்ட் மாதிரி பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் பிடிஎஃபாக ஒரு 300 எரர் ஸ்பாட் நான் கொடுக்குறேன், இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அந்த பிடிஎஃபையும் டவுன்லோட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஷாலா இந்த எக்ஸாமில் நீங்கள் எரர் ஸ்பாட்டில் 5 out of 5 வாங்கலாம். ஸோ இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.